இங்கே மாடர்ன் மெடிசனில் நம்ம அதிகமாக பேசாமல் கடந்து போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்மளுடைய ஆன்டிபயோட்டிக்குகளை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வந்து எந்த விதமான தடையும் இல்லை. எல்லா விதமான ஆன்டிபயோட்டிக் இந்த மாத்திரைகள் எல்லாமே நீங்கள் கடையில் போய் கேட்டால் கொடுத்துருவாங்க. ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் காய்ச்சல் வருதா, இந்த இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடுன்னு. இது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நோய் கிருமிகளுக்கு ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கிடுது. புரியுதா? முறையாக உடம்பே க்யூர் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயத்தில் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் இந்த மருந்துகளை சாப்பிடும்போது இதுலேருந்து தப்பிக்கக்கூடிய நோய் கிருமிகள் இருக்கும்ல. எப்பவுமே இப்போ பூச்சிக்கொல்லி போடுறீங்கன்னா அந்த பூச்சிக்கொல்லியில் ஒரு சில பூச்சிகள் தப்பிக்கும். அதான் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ட் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து ஒரு மருந்துக்கு, ஒரு விஷத்துக்கு அழியாத தன்மையை அது தகவமைச்சுக்கும். இதுதான் இயற்கை. எல்லாத்தையும் அப்படி சாடிச்சோம்னா அது ரெசிஸ்டன்ட்டோட ஒன்று உயிர் வரும். இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் வந்துருச்சுன்னா அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது எதிர்ப்பு சக்தி.